அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். கார்த்திகை மாதம் வந்திருக்கின்ற தேய்பிறை அஷ்டமி என்பது ஒரு சக்தி வாய்ந்த அஷ்டமி திதிகளில் ஒன்றாகும். சிவனின் உக்கிரமான வடிவங்களில் ஒருவரான கால பைரவர் அவதரித்த நாள்தான் இந்த கார்த்திகை மாதம் வந்திருக்கின்ற தேய்பிறை அஷ்டமி ஆகும். கால பைரவர் அவதரித்த நாளாக இருப்பது இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் கால பைரவர் ஜெயந்தி ஒரு சில ஆண்டுகளில் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்திற்கு அடுத்து வரும் தேய்பிறை அஷ்டமியில் வரும். ஆனால் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு கால பைரவர் ஜெயந்தி கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி திதி முன்கூட்டியே வந்து விடுவதால் கார்த்திகை மாத துவக்கத்திலேயே கால பைரவர் ஜெயந்தியும் கொண்டாடப்படுகின்றது. சகோதரிகளே, எல்லா மாதங்களிலும் அஷ்டமி திதி 2 முறை வரும். வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி ஆகிய 2 திதிகளிலும் தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு செய்வது விசேஷமானது. இதில் கார்த்திகை மாதம் வரும் தேய்பிறை அஷ்டமி சக்தி வாய்ந்த அஷ்டமி திதிகளில் ஒன்றாகும். சிவனின் உக்கிரமான வடிவங்களில் ஒருவரான கால பைரவர் அவதரித்த நாள்தான் இந்த கார்த்திகை மாதம் வரும் தேய்பிறை அஷ்டமி ஆகும். இந்த நாள் எல்லா சிவ ஆலயங்களிலும் கால பைரவரை ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகின்றோம். இப்படி கால பைரவர் ஜெயந்தி ஒரு சில ஆண்டுகளில் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்திற்கு அடுத்து வரும் தேய்பிறை அஷ்டமியில் வரும். ஆனால் இந்த ஆண்டு 2024 ஆண்டான கால பைரவர் ஜெயந்தி கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி திதி முன்கூட்டியே வந்து விடுவதால் கார்த்திகை மாத துவக்கத்திலேயே இன்று சனிக்கிழமை நாளான தினத்தில் கால பைரவர் ஜெயந்தியும் கொண்டாடப்படுகின்றது. சிவபெருமான் பல அம்சங்களில் மற்றும் பல வடிவங்களில் அருள் பாலிக்கிறார் என்பது அனைவரும் அறிந்ததுதான். இதில் ஒரு சில மூர்த்திகள் மிக உக்கிரமானவை மற்றும் அதி சக்தி வாய்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. சிவபெருமானை அதீதமான கோபத்திற்கு ஆளாக்கிய பிரம்மனின் தலையை கொள்வதற்கு சிவன் எடுத்த ருத்ர அவதாரம்தான் இந்த கால பைரவர். இந்த கால பைரவர் அவதரித்த நாள்தான் கால பைரவர் ஜெயந்தி என்று சொல்லப்படுகின்றதுங்க. கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி திதி நவம்பர் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:07 தொடங்கி அடுத்த நவம்பர் 23ஆம் தேதி இன்றைய தினமான சனிக்கிழமை இரவு 7:56 வரை நீடிக்கும். கால பைரவர் என்பவர் இரவு நேரத்தில் வழிபடும் கடவுளாகும். எனவே நவம்பர் 22ஆம் தேதி மகா காலாஷ்டமி அதாவது கால பைரவர் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி திதி தொடங்க நேரம் நவம்பர் 22 வெள்ளி மாலை 6:07. இந்த கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி திதி முடியும் நேரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் இன்றைய தினம் சனிக்கிழமை 23ஆம் தேதி மாலை 7:56 வரை இருக்கின்றது. ஒரு சில கோவில்களில் கால பைரவர் ஜெயந்தி அல்லது தேய்பிறை அஷ்டமிக்கான சிறப்பு பூஜைகள் வெள்ளிக்கிழமை இரவு நடைபெறும். ஆனால் கால பைரவர் ஜெயந்தி வரும் இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதி சனிக்கிழமை இரவு 8 மணி வரை நீடிப்பதால் சில கோவில்களில் சனிக்கிழமை இன்றுதான் அதற்கான பூஜைகள் செய்யப்படுவார்கள். இன்று சனிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி நாளான இன்று இரவு 8 மணிக்குள் நாம் வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே நமக்கு பணம் கட்டுக்கட்டாக குவியும் என்று சொல்லப்படுகின்றது. அது என்ன என்று பார்த்தால் வெறுமனை 8 மிளகே போதும் இந்த பரிகாரத்திற்கு. இந்த பரிகாரத்தை நாம் செய்வதால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் வெளியேறி நேர்மறை சக்திகள் அனைத்தும் நமக்கு வீட்டிற்குள் சேரும். மீண்டும் பணம் என்பது நமக்கு தினம் தினம் குவியும் என்று சொல்லப்படுகின்றதுங்க. மிளகிற்கு அதிக தாந்திரிக குணங்கள் இருப்பதால் கடன் பிரச்சனைகளை உடனடியாக விரட்டும் சக்தி உள்ளதுங்க. இந்த தாந்திரிக பரிகாரம் செய்வதால் கட்டுக்கடங்காத பணம் தினம் தினம் நமக்கு வீடு தேடி வரும் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் அஷ்டமியில் செய்யக்கூடிய இந்த மிளகை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் என்பது நமக்கு எதிரிகளை விரட்டக்கூடிய அதி சக்தி வாய்ந்தது என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீருக்குள் இந்த 8 மிளகினை போட்டு நம்ம இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் எந்த அறையினாலும் பரவாயில்லை, ஒரு ஹானரில் அதாவது எந்த முக்கில்னு சொல்லுவோம்ல அந்த முக்கில் எதுலனாலும் வைக்கலாம். வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இரவு 8 மணிக்குள் இதை வைத்தீங்கன்னா நமக்கு எதிரிகளின் தொல்லை நீங்கி பண வரவை அதிகமாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த பரிகாரம்ங்க. இதை நீங்கள் அனைவருமே இதை கடைபிடிக்கலாம். இப்படி செய்வதால் நம் பண கஷ்டம் என்பதே வராது. தினம் தினம் நமக்கு பணம் குவியும் என்று சொல்லப்படுகின்றதுங்க. இப்படி செலவில்லாமல் மிகவும் எளிய முறையில் நாம் வைக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பரிகாரத்திற்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த மிளகினை டம்ளரை எடுத்து நம்ம வீட்டிற்கு வெளியே
கொட்டிவிட வேண்டும் சகோதரிகளே. இப்படி செய்வதால் நமக்கு எப்போதுமே நமக்கு வீட்டில் சந்தோஷம் என்பதே நமக்கு கைகூடி இருக்கும். இதை நீங்கள் கடைபிடிங்கள் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.